லீ நியூஸ் நேயர்களுக்கு கவிஞர் குரு நாகலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் KV சக்கரவர்த்தி அவர்கள். அவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய தலைவராகவும், தமிழ்நாடு அரசு கூட்டுறவு நடுநிலை ஒன்றியத்தினுடைய தலைவராகவும் இருந்து ஓய்வு பெற்று அதன் பின்னர் தன்னை ஒரு வழக்கறிஞராக தொழிலை பதிவு செய்து இன்று கோவையிலே தன்னுடைய வழக்கறிஞர் துறையிலே மிக சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞருக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சட்டம் படித்தவர்கள் தான் நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்ட காலங்களிலும் அதற்கு பின்னாலும் இன்றைக்கி நிறைய பேர் அரசியல் சமூகம் சார்ந்து செயல்பட்டவங்க யாருன்னு கேட்டால் வழக்கறிஞர்கள் தான். குறிப்பாக சொல்லணும்னா திலகர்லேருந்து, காந்தியிலேருந்து, நேருவிலேருந்து, அண்ணல் அம்பேத்கர்லேருந்து இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். எல்லாருமே தன் சட்டம் படித்து இந்த தான் படித்த சட்டம் சாமானிய மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு இந்த நாட்டினுடைய அரசியலை வழக்கறிஞர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. நிறைய வழக்கறிஞர் தியாக வரலாறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இன்றைக்குள்ள அரசியல் சமூகத்தில் வழக்கறிஞர்களை எப்படி பார்க்குறீங்க? ஐயா, நீங்கள் குறிப்பிட்ட அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அது மிகப்பெரிய கடல். அந்த கடலில் நான் ஒரு சின்ன துளி. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலைக்கு, தமிழ்நாட்டுடைய அரசியல் தேர்தல் சூழ்நிலைக்கு அதை குறித்து நம்ம விளையாடலாம் என்று நாம் இணைந்திருக்கின்றோம். தேர்தல் என்று வந்தாலே மிகப்பெரிய விழா என்று பலர் நினைக்கின்றார்கள். தேர்தல் திருவிழா என்று கூட சிலர் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்பாற்பட்டது. இது ஒரு ஜனநாயக கடமை என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். ஓட்டளிப்பது என்பது சட்டபூர்வமாக இருந்தால் மட்டும் போதாது. அது மக்களை சென்றடைய வேண்டும். அப்படி மக்களை அடைந்துள்ளதா என்றால் அது மிக குறைவுதான். ஓட்டளிப்பது உரிமை என்று மட்டும் அல்ல, அது ஒரு ஜனநாயக கடமை என்பதை இன்றைய மக்கள் முழுமையாக இத்தனை தேர்தல்கள் நடந்த பிறகும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை தேர்தல் நடந்தது, ஒரு 90% ஓட்டு போட்டாங்கிற நிலைமை எந்த மாநிலத்திலும் இல்லை. இந்தியா பூரா அது ஏன் அவ்வாறு இல்லை? அப்படி என்றால் அந்த உணர்வு உரிமையோடு நின்று விடுகிறது. அது கடமை என்பதை இந்த நாட்டு மக்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிய வைக்க வேண்டிய கடமை நாம் அனைவருக்குமே இருக்கின்றது. நீங்கள் ஓட்டளிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதன் மூலம் உங்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த நாட்டினுடைய எதிர்கால திட்டங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நாட்டினுடைய எதிர்கால சட்டங்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதெல்லாம் உள்வாங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் குறைந்த அளவு தான். சாதாரணமாக ஒரு 60 விழுக்காடு வாக்குகள் பதிவாகிறது. சில இடங்களில் 70 கூட இருக்கலாம். இந்த 60 விழுக்காடுக்கு எத்தனை பேர் சார் போட்டி விடுறாங்க ஒரு இடத்துல? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு தேர்தல்னால் எப்படி போனாலும் ஒரு 60-65% மேலே இந்தியாவில் ஓட்டு பதிவாகிறது இல்லை. அந்த 65% வாக்காளர்கள் கலந்து கொண்டு வாக்களித்த இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போட்டிடுறாங்க? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு பிரதான கட்சிகளே ஒரு 3-4 கட்சிகள் பிரதான கட்சிகள் போட்டிடுறன. அந்த பிரதான கட்சிகளில் இன்னைக்கு 60% ஓட்டில் ஒரு 20% ஓட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்களாக பார்க்கப்படுறாங்க. ஒரு ஓட்டில் ஜெயிச்சவர் கூட ஜெயிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறார், தவறில்லை, சட்டம் அதுதான் சொல்கிறது. ஆனால் உண்மையான ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். இல்லை, அது தவிர்க்கப்படுகிறது, அல்லது அது நம்மால் தவிர்க்கப்படுகிறது, மக்களால் தவிர்க்கப்படுகிறது. நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு கடமை என்று எடுத்துக்கொண்டு வாக்களித்தால் 70% வாக்களித்தால் ஒரு 35% பெற்றவர்
தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி என்றால் ஓரளவுக்கு பிரதிநிதித்துவம் ஏன் நீங்க வந்து 70% சொல்றீங்க? ஒரு 90% வாக்கு வந்து அளிக்கப்பட வேண்டும். அது வாக்கு அளிக்க 90% வாக்களிக்கிறதுக்கு ஏன் வந்து நம்ம சட்டத்தை வந்து இன்னும் வந்து எவ்வளவோ சட்ட திருத்தங்கள் சொல்றாங்கல்ல, ஏன் 90% வாக்களிக்கலைன்னா யார் வாக்களிக்கலையோ ஏன் அவங்க வாக்களிக்காததுக்கு என்ன காரணம்? உரிமைகளை கேட்கக்கூடிய நாம் இந்த ஒரு ஜனநாயக கடமையை செய்ய தவறிவிடுகிறோம். அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றோம். இது ஒரு புறம். ஆகவே அனைவருமே வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் தலையாய விதி என்று ஒவ்வொரு குடும்பமும் நினைக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் மட்டும் வாக்களித்தால் போதாது, தன்னுடைய குடும்பத்தாரும் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கட்டாயப்படுத்தினால் கூட தவறில்லை என்று தான் நான் தெரிவிக்கின்றேன். சரி, அவ்வாறு வாக்களிக்கிறார்கள். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு 65% வாக்களித்து அதில் 4 பிரதான கட்சிகள் வாக்குகளை பிரித்து இதில் ஒரு 20% வாக்கு பெற்றவர்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. பாக்கி வந்து நீங்கள் சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20%னா நெருக்கி இன்னொரு ஒரு 80% 70% பேர் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒன்று கட்சிக்காரர்களாக இருக்கிறார்கள், இல்ல கட்சிக்காரர்களாக இருக்கிறார்கள். கருத்தை நான் மறுக்கிறேன். இல்ல கட்சிக்காரர்களாக இருக்கிறார்கள், இல்லது வாக்கு அளிக்காமல் அவரவர் விருப்பப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கிறார்கள். அதிகப்படியான வாக்காளர்கள் வாக்களித்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது ஜனநாயக நடைமுறை. நீங்க வாக்கே வந்து ஒரு 90% கூட வாக்கு போடாத ஒரு நிலைமையில நீங்க எப்படி 20% வாக்களிக்கிறவங்க தான் ஜெயிச்சுட்டாங்க, நாங்க தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றதையே நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இல்ல, கேள்விக்குறி என்பது ஒரு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது யாருக்கு விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது சரியான கருத்து தான். ஆனால் வாக்களித்தவர்கள் பெரும்பான்மை பெற்றவர்கள் தான் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதும் சட்டப்பூர்வமானது தான். அதனால் அதை மிகப்பெரிய குற்றமாக கருத முடியாது. ஆனால் அனைவரும் வாக்களித்து இந்த நம்முடைய தேர்ந்தெடுக்கும் முறை எவ்வாறு இருக்கிறது, இது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் இல்லை, நேரடி வாக்களிக்கும் முறையில் தான் நம்ம வாக்களிக்கிறோம், அதனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த பிரதிநிதிகள் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார்கள், நாம் யாருக்கு வாக்களிக்க என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது? சார், நீங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, நம்ம சொல்கிற பேசுகிறபடி பார்த்தீங்கன்னா 20% ஓட்டு போட்டவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலுமே பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் அதுக்கு எதிராகத்தானே செயல்படுறாங்க. இல்லை, இந்த கருத்து நான் மறுக்கிறேன், அன்புடன் மறுக்கிறேன். ஏன்னா ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்த அரசாங்கத்தை மிச்சம் இருக்கவங்க எல்லாரும் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டிருப்பதில்லை. அதில் குறிப்பிட்ட சிலர் கட்சி சார்பாக எதிர்ப்பவர்களை பற்றி நாம் இப்பொழுது பேசவில்லை. பொதுவான ஜனநாயக நடைமுறையில் உள்ள சிஸ்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தீட்டுகின்ற சட்டங்கள், அவர்கள்தான் சட்டங்களை தீட்ட முடியும், இயற்ற முடியும், அது அங்கீகாரம் பெற முடியும். அந்த சட்டங்களை மதிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. அதான் சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்கிறது. அந்த சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இயற்றக்கூடிய சட்டங்களை மக்கள் பின்பற்றுவதற்கு தகுதி மாதிரியான சட்டங்களை இந்த அரசு செய்கிறதா, தற்போதைய உள்ள அரசுகள் செய்து கொண்டிருக்கிறதா, இனி எதிர்வரும் காலங்களில் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்விக்குறிக்கு வெறும் கட்சி என்பதை விட என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலே என்பதை நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய. சரி, சிந்தித்து அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பல தேர்தல்களை இன்றைக்கி நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு த்ரில்லிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தலுமே கண்டிப்பாக இவங்க நல்லது செஞ்சாங்க, கண்டிப்பாக இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க, அதே மாதிரி போன தடவை அவங்க நல்லது 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க, அவங்க தான் திரும்பி வருவாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை ஏன் சொல்ல முடியறதில்லை? அது நீங்கள் சொல்வது ஒன்று கருத்து கணிப்பு தான். ஒரு ஆட்சி மிக சிறப்பாக நடந்திருந்தால், மக்களுக்கு சென்று சேர வேண்டிய திட்டங்கள் சிறப்பாக சென்று சேர்ந்திருந்தால் அந்த ஆட்சி மக்கள் கண்டிப்பாக வரவேற்பார்கள், மீண்டும் தேர்ந்தெடுக்க. இல்லை, நான் சொல்றது என்னன்னா, நீங்க நம்ம ஏற்கனவே சொன்னபடி 20% பேர் தானே ஆளுங்கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ பாக்கி கிட்டத்தட்ட 60% பேர் எதிர்த்தே நிற்கிறதுனால தான் யாரு நல்லது செய்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க நம்முடைய தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த தேர்தலில் அவங்க வருவாங்களான்னு சொல்ல முடியல, வரவும் இல்லை, அது வேற விஷயம். இப்போ இந்த வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா நல்லது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக திமுக வந்துடும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த ஜனநாயகம் முழுமையாக மக்கள் பயன்படுத்தலை. கிட்டத்தட்ட 20% ஓட்டு போட்டவங்க தானே ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்போ பாக்கி 50, 60, 70% மக்கள் இந்த ஜனநாயகத்துக்கு எதிராகத்தானே இருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சிகளில் 4 கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க ஒரு 30-40% இருந்தாலும் கூட பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 40% மக்கள் ஜனநாயகத்தை விரும்பாதவங்களாகவே இருக்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு இப்படியே தொடர்ந்து? இதுக்கு நீங்கள் இந்த சிஸ்டம் வந்து தவறு என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் கேண்டிடேட்ஸ் தான் நிற்கிறாங்க. ஆமாம், அந்த கேண்டிடேட்ஸு கட்சி சார்பாகவும் கட்சி சார்பில்லாமலும் நிற்கிறாங்க. அதை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் அதிகமான எண்ணிக்கை பெற்ற பிரதிநிதிகளுடைய ஆட்சி அமைக்கிறது. ஆட்சி அமைக்கும் போது தான் அந்த இடம் மாறுகிறது. அதுக்கு முன்பு அவர் ஒன்று பிரதிநிதி தான். அப்படி அந்த அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு மற்றவர்களெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அல்ல ஜனநாயகத்தை ஆற்றவே இல்லை. அவர்களெல்லாம் ஜனநாயகத்தை முழுமையாக ஆற்ற. யார் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டால் வாக்களிக்காமல் இருப்பவர்கள் தான் அது அதை உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு வழக்கறிஞர். வெறுமனே ரோட் ஷோ நடந்ததுனால அந்த எல்லாரும் வாக்களிக்க வந்து விடுவார்கள் என்று அர்த்தம் அல்ல. இதற்கு எதான கட்டுப்பாடுகளோ தீர்வுகளோ விதிமுறைகளோ அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்த ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா சாபக்கேடாகவே ஆயிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 35-40% பேர் தொடர்ந்து வாக்களிக்கிறதே இல்லை. அப்ப இப்ப எப்படி வந்து நம்ம இதை வந்து குறைந்தபட்சம் ஒரு 90% வாக்கையாவது நம்ம இந்த தேர்தலில் வாக்களிக்கணும். எல்லாரும் நம்ம மக்களுக்கு எல்லா சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல் கட்சிகளும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதை எடுத்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% வெளியூர் போடுவோம் இருந்தால் அப்படியெல்லாம் இருக்கலாம். 90% வந்து வாக்களிப்பது தான் ஒரு நல்ல நடைமுறையாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை அரசியல் கட்சிகளாகட்டும் சமூக சிந்தனையாளர்களாகட்டும் எடுக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பம். அது ஓரளவுக்கு செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இது மேலும் வலுப்பெற வேண்டும். இது ஒரு புறம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் வந்துருச்சு. விரைவிலே வாக்களிக்க சொன்ன மாதிரி தேர்தல் திருவிழா காலமாக இருக்கு. எல்லாரும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் முனைப்போடு தங்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் என்னன்னா இந்த நாடு வளர்ச்சி பாதையில் போகணும். வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. சாதி சமயமற்ற நாடாக இது தொடர்ந்து திகழ வேண்டும். இதற்கு என்ன செய்வது? இதுதான் அரசியல். அரசியல் கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் என்பது வேறு. நான் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்திருந்தால் அதற்காகத்தான் நான் வந்து செயல்படுவேன். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்திருந்தால் அதற்காக தான் செயல்படுவேன். அது வேறு. ஆனால் அரசியல் என்பது இதற்கு மேல்பட்டது. அரசியல் என்னன்னா இந்த நாட்டுக்காக சிந்தித்து இது இந்த நாட்டுக்கு யார் ஆட்சி நடத்தினால் இந்த நாடு சிறப்பாக இருக்கும். வளர்ச்சி இந்த ஜனநாயகத்துல இன்னும் நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் முதல் தேர்தலில் வந்து தோல்வியை சந்தித்தார். அவர் இந்த சட்டத்தை உருவாக்கி எப்படி இந்த நாடு இருக்கணும், எப்படிப்பட்டவர்களை இந்த நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கணும், இந்த நாடு எதை நோக்கி வளரணும்னா யார் வேட்பாளர்களாக நிற்கணும்னு. ஆனால் அந்த தேர்தலிலே நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவினுடைய சட்டத்தை எழுதிய அம்பேத்கரே வந்து தோல்வியை சந்திருக்காருங்கிறத வந்து அதை நீங்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய சிறப்புன்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஒரு அம்பேத்கர் மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான ஒரு நல்ல அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவரே இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது வருத்தத்துக்குரிய செய்தி இல்லையா? வருத்தத்துக்குரிய செய்தி என்பது அவர் தோல்வி என்பது வருத்தத்துக்குரிய செய்தியாக இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மையான ஜனநாயகம். ஈவன் காமராஜர் கூட தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதனால அது இப்போ காமராஜர்கிட்ட கேட்கும்போது இதுதான் ஜனநாயகம், இதுக்காக தான் பாடுபட்டு சொன்னார். அப்ப காமராஜர் மக்களை சந்திக்கலையா? மக்களுக்கு அவருடைய செயல்பாடுகளே போய் சேரலையா? இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் எல்லா கட்சிக்காரர்களும் காமராஜர் ஆட்சியை தான் அமைப்போம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட காமராஜரையே மக்கள் ஏன் தோற்கடிச்சிட்டாங்க? ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு ஒரு தோல்வியை தந்தார்கள் என்பதால் அவருடைய கொள்கைகள் தோற்று போய்விட்டது என்றோ அல்லது மற்றவர்கள்லாம் வந்து அதை மதிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மக்கள் முடிவெடுக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சூழலில் எந்த முடிவுகளை நோக்கி மக்கள் போக வேண்டும் என்று நாம் எல்லாம் கருத வேண்டும் என்றால் தமிழ்நாடு தொடர்ந்து வளர வேண்டும். இங்கே வேலையின்மை என்பது மிகப்பெரிய விஷயமாகிறது. இன்றைக்கு அனைத்தையுமே ஏகத்தால் அத்தனை கம்பெனிகளுமே கார்பரேட் கம்பெனிகள். அந்த கார்பரேட் கம்பெனியில் எவனும் உள்ளார வச்சுக்கலாம், எவனை வெளியில் அனுப்பலாம்.
எத்தனை 50% இருந்தால் தான் ஒரு தொழிற்சங்கமே அமைக்கப்படணும்னு ஒரு சட்டத்தை போடுறாங்க. 7 பேர் இருந்தால் அசோசியேஷன் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை மீறி ஒரு சட்டத்தை போட்டு அது வந்து அது பேர் கோடுன்னு வச்சுட்டு லேபர் கோடு அதில் 50 ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற 50 பேர் இணைஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படணும்னா மிச்சம் 50 பேர்த்துக்கு யாரை போய் அவங்களுடைய உரிமைகளை தட்டி கேட்பது. இப்படி நம்முடைய ஜனநாயக உரிமைகளை சொல்றேன். அப்படி வந்து ஒரு அமைக்கப்பட்ட ஒரு வெற்றி பெற்று ஜனநாயக முறைப்படி ஓட்டு வாங்கி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, நீங்க சொன்னது மாதிரி 44 சட்டங்கள், தொழிலாளர் சட்டங்களை 4 கோடுகளாக மாற்றினாங்க. இப்போ அவங்க வந்து மெஜாரிட்டியாக நாங்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த சட்டத்தை மாற்றினாங்க. ஆனால் அது மாற்றினது தவறுன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்த்தாங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கான எந்த விடையும் அடையப்படலையே. அப்போ அந்த மக்கள் வந்து வெறும் 20% பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசு எந்த சட்டத்தை வேணாலும் மாற்றலாம். இல்லை, இது வந்து ஒரு அரசாங்கம் என்பது இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் சட்டங்களை இயற்றுகிறது. அந்த சட்டமன்றமோ அல்லது பாராளுமன்றமோ அதை நிறைவேற்றுகிறது. அப்படி நிறைவேற்றினா அது சட்டமாகிறது. அந்த சட்டத்தை ஏற்காதவர்கள் அதற்கான போராட்டங்களை நடத்தி கொண்டு தான் ஆக வேண்டும். நமக்கான சூழ்நிலை கடையும் போது தானாக விடைகளை எப்ப உருவாகும்? அது இந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஒரு உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அப்பதான் சார் கிடைக்கும். அடுத்த தேர்தல் வர வரைக்கும் காத்திருக்கிறதுக்குள்ள ஒரு 20% பேர் ஓட்டு போட்டு அரசு பாட்டு மாதிரி தான். ஒரு 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே என்பது அதுக்கு ஆன்சர். நீங்க இது வந்து நடைமுறை, இதுதான் சட்ட நடைமுறை. அதன்படிதான். அதனாலதான் இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நல்ல கட்சிகளையும் நல்ல பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுத்தால் இது மாதிரி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. பொதுவாக சட்ட வல்லுநர்கள் குறிப்பிடுவார்கள், எந்த நாட்டில் குறைந்த அளவு சட்டங்கள் இருக்கிறதோ அந்த நாடு தான் சிறப்பாக ஆளப்படுகிற நாடு என்று குறிப்பிடுவார்கள். அது உண்மை. அதுபோல இங்கே நீங்கள் தேர்ந்தெடுக்க, இப்போ நீங்கள் ஒரு எலெக்ஷன் வந்தாச்சு, நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்க, என்ன வேணும் நமக்கு? நம்ம நாடு நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமா? மத்திய மாநில உறவுகள் மேம்பட வேண்டுமா? சட்ட மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருக்கணுமா? பறிக்கப்பட்ட உரிமைகளை திரும்ப பெற வேண்டுமா? இன்னைக்கு ஒரு சட்டம் பில் பாஸ் உள்ளார் கொடுத்துருக்காங்க சார். அதில் வந்து யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு அமைப்பின் கீழே, மத்திய அமைப்பின் கீழே போகிற மாதிரி ஒரு சட்டம் உள்ளார வந்திருக்கு. அந்த சட்டம் பாஸ் ஆனால் இங்கே இருக்க யூனிவர்சிட்டிக்கெல்லாம் பணம் கொடுக்குற வேலை வந்து இங்கே இருக்க மாநில அரசாங்கத்துக்கு இல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கு போன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஹையர் எஜுகேஷனை மாற்றக்கூடிய ஒரு சூழலில் உருவாயிட்டு இருக்கு. பல்கலைக்கழகம் என்பது ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியின் கீழே, மாநில அரசின் கீழே செயல்படக்கூடிய ஒன்றாக, நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு மொழி இருக்குது, மாநிலத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, மாநிலத்திற்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. அங்கே ஒரு தனிப்பட்ட மாநில அரசுகள் தான் இன்றைக்கி பெரும்பாலான மாநிலங்களில் மத்திய அரசை விட மாநில கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய அளவில் மாநில கட்சிகள் ஏன் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரம், கல்வி அவங்கள பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்க தான் பெரும்பாலும் மாநில கட்சிகள் வந்து வெற்றி பெறாங்க. அப்போ அந்த மாநில கட்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி மத்திய அரசு வந்து ஒரே போக்கில் மாற்றியிருந்தால் அந்த மக்கள் மத்திய அரசை தேர்வு செய்திருக்கக்கூடிய அந்த 20% வாக்காளர்கள் தேர்வு செஞ்சால் மட்டுமே போதும். இப்போ அவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்துறதுங்கிறது எந்த விதத்துல நியாயமானது? நீங்க சொல்லுங்க, பொறுத்திருங்க, ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இவங்க எல்லா சட்டத்தையும் மாத்தி முடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம பொறுத்திருந்து அடுத்த மெஜாரிட்டியா இருந்து திரும்ப அடுத்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது அது எப்படி இந்த சட்டங்கள் தேர்வுப்படுறது? பட் என்னன்னா இது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆக அங்க சட்டத்தை ஏற்றக்கூடிய அதே இடத்துல இருக்க ஏற்றது இந்த மாநிலங்களை பாதிக்கும் போது மாநிலம் அதற்கான விடையை காண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை, சட்ட போராட்டங்களோ அல்லது தெருவில் இறங்கி போராட்டங்களோ ஈவன் அரசாங்கங்களே நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை இந்த அரசாங்கங்கள் முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கு. சில அரசாங்கங்கள் முன்னெடுக்கின்றன, சில அரசாங்கங்கள் கிடைப்பது போதும் என்று பேசாமல் இருக்காங்க. வேற ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ₹1 நம்ம டேக்ஸ் கட்டினா நமக்கு எவ்வளோ வருதுங்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் சாதாரணமாக எல்லாரும் அதை பற்றி பேசியிருக்கோம் இருக்கும். ஆக நாம் உழைத்து நாம் செலுத்துகின்ற வரி தொகை நம்மால் முழுமையாக அனுமதிக்கப்பட முடியவில்லை. அது ஜிஎஸ்டிங்கிற பேரில் மேலே போயிடுது, மேலேருந்து கீழே வரும்போது கம்மியாக வருது,
ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க, ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கறதில்ல, ஒரு மாநிலத்துக்கு பல மாதங்கள் இழுத்தடிச்சு கொடுக்குறாங்க. இதனால் நம்மளுடைய வளர்ச்சி இங்கே பாதிக்கப்படுகிறது, அந்த உரிமைகள் நம்மளிடம் பறிக்கப்பட்டு விட்டது. இதையெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான விலைகளெல்லாம் காண வேண்டிய பெரும் பொறுப்பு இந்த நாட்டு இளைஞர்களுக்கு இருக்கிறது. அடுத்த தலைமுறை குறித்து சிந்திக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நமக்கு வேண்டும். இன்றைக்கு இருப்பவர்கள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும். அவ்வாறு படிக்க முடியாதவர்களுக்கு உதவித்தொகைகளை வழங்க வேண்டும். உதவித்தொகை கொடுத்தாவது ஆண்களையும் பெண்களையும் படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அதன் மூலம் இந்த இளைஞர்கள் அறிவு பெற வேண்டும், எது நல்லது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து சின்ன சின்ன ஆசைகளுக்காக நாம் பாதை மாறி சென்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் அல்ல, உங்களுடைய எதிர்காலம், இளைஞர்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய அபாயம் இன்று தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது. எதை நோக்கி போகிறோம் என்பதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுபூர்வமான சிந்தனைகளை சற்று நேரம் கேட்டு அல்லது படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். படிக்க மறுக்கிறார்கள். கைபேசியிலே உலகத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். உண்மைதான். அந்த கைபேசியை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அதன் உண்மை நிலைமை இருக்கிறது. பல இளைஞர்கள் தவறு இழைப்பதற்கும் பல இளைஞர்கள் பெரியவர்களாக ஆவதற்கும் இந்த கைபேசி ஒரு காரணம்தான். இதை முறையாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு அது இந்த தருணத்திலே சோசியல் மீடியா என்பது நிறைய வளர்ந்திருக்கிறது. ஒரு நல்ல வளர்ச்சி தான். இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரிகைகள் கார்ப்பரேட் கைகளில் போய்விட்டது. அந்த கார்ப்பரேட்டுகள் வேறு யாருக்கோ அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த செய்திகளை மட்டுமே வெளியிடுகின்றனர். லீ நியூஸ் போன்ற ஒரு பொதுவான கருத்துக்களை கொண்ட சோசியல் மீடியாக்கள் தான் இதுபோல் நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை பார்த்து கேட்டு நீங்கள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பயணம் எதை நோக்கி, நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி போக வேண்டுமா இல்லையா, அதற்கு எந்த கட்சிக்கு வாக்களித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். இந்த கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது, குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அரசியல் என்பதை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட வார்த்தை லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். அரசியல் என்பதை பேசினாவே அது கெட்ட வார்த்தையாக பார்க்கப்படுது. மாணவ பருவத்தில் அரசியல் பேசினா படிக்கிறத விட்டுட்டு அரசியல் பேசி வீணாக போகாதேன்னு சொல்லுவாங்க. அதே அடுத்து அவர் படித்து முடித்த உடனே அரசியல் பேசுனா படித்தோமா, நாலு ஏதாவது வேலைக்கு போனோமா, சம்பாரித்தோமா, ஒரு கல்யாணம் காட்சி பண்ணோமா, அப்புறம் அரசியல் பேசலாமேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அரசியல் பண்ணால் கல்யாணம் பண்ணோமா பிள்ளைகளை பார்த்தோமான்னு இல்லாமல் நீ போய் அரசியல் பேசுறியே அப்படிமா. அப்போ அரசியல் அதுக்கப்புறம் இவன் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அரசியல் பேசலாம்னு சொல்லுவான். அப்புறம் 60 வயசுக்கு மேலே அரசியல் போச்சுன்னா நாட்டில் வயசான காலத்தில் நீ எல்லாம் அரசியல் பேசி என்ன பண்ணுறேன்னு ஒரு கூட்டம் இந்த சமூகம் ஒரு அரசியலை பேசக்கூடாத ஒரு வார்த்தையாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கு. அதுக்கு அடிப்படை அப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி அரசியலுக்கு வருவாங்க? இல்லை, அடிப்படை காரணமே உலக சமுதாயத்தை நாம் மெட்டீரியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட் சொசைட்டியாக மாற்றிட்டோம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான். கார்ப்பரேட் கைகளில் நாம் எப்பொழுது அடைபட்டு கிடைக்கிறோமோ சுய சிந்தனை, சுய சுதந்திரத்தை பற்றியோ தன்மானத்தை பற்றியோ திங்க் பண்ணுறவருடைய எண்ணிக்கை குறைவாக தொடங்கிவிட்டது. இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறான். இன்றைக்கி பல கம்பெனியில் 20,000 பேர் 30,000 பேர் கொத்த வேலையிலிருந்து எடுக்கிறான். இதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு போராட்டங்கள் செய்வதற்கு தயாராக இருந்தால் கூட உள்ளார வெளியில் போராடுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவன் எப்படி எனக்கு வரக்கூடிய சம்பளம் கொண்டு இருந்தால் போதும் என்கிற ஒரு என்ன சொல்லுவீங்க அதுக்கு. அப்போ ஒரு பொதுவான நோக்கம் நம்முடைய உருவாக்கப்படணும். அப்போ அது உருவாகி கூடாது என்பதற்காக கார்ப்பரேட்டுகள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனால தான் இந்த சட்டங்கள்லாம் அதுக்கு தான் நீங்கள் கல்வி கூடங்கள் இந்த நாட்டில் அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். கல்விக்கூடங்கள் அரசியல் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கு இளைஞர்களுக்கு அரசியல்னா என்ன? இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது அரசியல் இல்லை. அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஒரு வீட்டுக்கு கூட போய் ஓட்டு கேட்காம அவர் வெற்றி பெற்றார். அவர் போய் யார்கிட்ட எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கவே இல்லை. கேட்காமலே வெற்றி பெற்றவர் இன்னைக்கு தேவர் வெற்றி பெற்றார். ஜெயிலில் இருந்த தலைவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஜீவா
ஜீவா அன்னைக்கே சொன்னார், ஓட்டு கேட்டு கையெடுத்து கோட்டையிலே பையெடுத்து மூட்டை மூட்டையால் அடிப்பான் சுடலை மாடா, சொந்த நாட்டை கூட விலை பேசி ரகசியமாய் வித்துடுவார், லஞ்சத்துக்கு பிறந்தது இந்த ஆட்சி அமைப்புடான்னு சொன்னார். அப்போ அந்த ஜீவா ஜெயிலில் இருந்து ஜெயிச்சார். அப்போ அப்படியெல்லாம் இன்னைக்கு தலைவர்கள் இருந்த நாடு இன்னைக்கு இந்த நாடு. இன்னைக்கு விளம்பரங்களும் இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி தேர்தலை யார் நடத்துறான்னா ஒரு கார்பரேட் கம்பெனிகள் தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு போக்கு இன்னைக்கு ஜனநாயகத்துல போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல இப்ப நடக்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தேர்தலை நீங்க எப்படியெல்லாம் பாக்குறீங்க? இந்த தேர்தல் 2-3 போராட்டங்களுக்கு பிரிவுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு அமைதியான தேசம். தமிழ்நாடு என்பது ஒரு அமைதி பூங்கா. எத்தனையோ இன்றைக்கி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கமிஷன் சமீபத்தில் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்ற அமைப்பு, அந்த கமிஷன் பேர் கமிஷன் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் த்ரூ அவுட் த வேர்ல்டு, அதில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் பல்வேறு நாடுகளை பற்றி குறிப்பிடுவார்கள். நம்முடைய இந்தியாவை பற்றி ஒரு 4 பேஜ் அதில் வந்திருக்கு. இந்தியாவிலே மத சுதந்திரம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் ஆரத்தளவும் போக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. சட்டங்கள், மத சார்பு சட்டங்கள் இந்த நாட்டிலே அதிகமாக பிரயோகிக்கப்படுகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தை இந்த நாட்டிலே ஒரு மாநிலம் தற்போது அமல்படுத்துகிறது. பசுவதை சட்டம் என்ற பெயரிலே வட மாநிலங்களே படுகொலைகள் நடக்கின்றது. இதையெல்லாம் நான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை மாற்றணும். இதற்காக அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடிய சில இந்திய அமைப்புகளை தடை செய்ய வேண்டும். ஏன் நான் வெளிப்படையாக குறிப்பிடுகிறேன், RSS தடை செய்ய வேண்டும். அமெரிக்காவிலே RSSின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று அந்த கமிஷன் அமெரிக்க அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இது உண்மையா சரியானதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் விவாதங்கள் வேறு. அது பார்லிமெண்ட்டில் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். நாங்களும் அதுக்கான கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம். இதை ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறோன்னு, அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி அரசு சொல்லியிருக்கு. இந்த இந்தியாவுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டை பற்றி குறிப்பிடல. அது நமக்கு ஒரு பெருமை. ஏன்னா தமிழ்நாட்டில் இது மத சுதந்திரமும் மத நல்லிணக்கமும் நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். இது தொடர வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். இது வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்கிறதோ, இதில் போய் வேலை செய்கிறதோ, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதோ ஒரு பார்த்து தான். அதை தாண்டி வயலில் வேலை செய்கிறவனுக்கும் வேலை கிடைக்கணும், கொத்தனாருக்கும் வேலை கிடைக்கணும். அதுக்கு இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு உயர வேண்டும். அப்படி உயரக்கூடிய முயற்சி இந்த 5 ஆண்டுகள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எத்தனை தொழிற்சாலைகள் இந்த நாட்டிற்குள்ளே தமிழ்நாட்டிற்குள்ளே வந்திருக்கிறது. அதில் எத்தனை 1000 பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அதை நம்ம உற்று நோக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் நோக்க வேண்டும். வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே தான் வேலை தேடி இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வேலை செய்கிறோம். அவனுக்கு இங்கே சாப்பாடு போடுறோம், ரேஷன் கார்டு கொடுக்குறோம். இன்னும் ஓட்டு நேரடியாக வாங்கினானா இல்லை கள்ளத்தனமாக வாங்கினானா இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் தெரியும். இப்படி தான் நம்ம தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் களம் என்று இப்போ இன்றைக்கி சூடு பிடிச்சிருக்கு. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் என்னென்னா, ஒரு வழக்கறிஞராக, ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்கியது ஒரு வழக்கறிஞர், தொடர்ந்து நம்முடைய போராட்டங்கள், இந்திய விடுதலைக்காக போராடினவங்க நிறைய வழக்கறிஞர்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையான ஒரு நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கிறதுனால தான் அது காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தலை சுருக்கமாக எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆரம்பத்திலிருந்து இதே தான் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு சரியான தெளிவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இந்த நாடு வளர்ச்சி பாதையிலே தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற முடிவினை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இந்த நாட்டில் உள்ள மக்களுடைய சுதந்திரம் பறிபோய்விடக்கூடாது என்பதற்கான முடிவுகளை சமூகம் எடுக்க வேண்டும். மத நல்லிணக்கம் பறிபோய்விடக்கூடாது என்பதற்கான முடிவினை இந்த மக்கள் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு தங்களுடைய திறமையை கொண்டு வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட வேண்டும். தொடர்ந்து அது நடைபெற வேண்டும்.
என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கும் அல்லது விருப்பமாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய விருப்பம் என்ன? அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், நல்ல உணவு கிடைக்க வேண்டும், நல்ல உடை கிடைக்க வேண்டும், இருப்பதற்கு இல்லம் கிடைக்க வேண்டும். இதற்கான திட்டங்களெல்லாம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த 5 ஆண்டுகளாக. அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதற்கான வேண்டுகோளைத்தான் இந்த மக்களிடம் நாம் வைக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சியாகவே இருப்போம். இன்னைக்கு இந்த நாள், இன்னைக்கு 20ஆம் தேதி 20/3 இந்த நாள் வந்து உலக மகிழ்ச்சி தினம். இன்னைக்கு உண்மையிலே உலக மகிழ்ச்சி தினம் என்று உலகம் முழுவதும் சர்வதேச மகிழ்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மகிழ்ச்சி தினத்தினுடைய இந்த ஆண்டு உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று பின்லாண்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பின்லாந்து நாடு தான் இன்னைக்கு உலக நாடுகளிலே ஒரு அமைதி, நல்ல அரசியல், ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனைகள், கல்வி, இது எல்லாத்திலையும் மேலோங்கி மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு என்று சொல்லி பின்லாண்டை தேர்வு செய்திருக்கிறார்கள். நம்ம அந்த வரிசையில் இந்தியா என்பது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் நம்ம வந்து இன்னைக்கு 118வது இடத்துல இருக்கிறோம். அப்போ எவ்வளவு இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரம் பேசின அரசியல், பொருளாதாரம், சமூகம், இதை எல்லாமே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், எவ்வளவு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. ஆனால் இன்னும் நம்ம வந்து எவ்வளவு உலக நாடுகளை ஒப்பிடும் பொழுது இன்னைக்கு எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறோம். 118வது. சில பேருக்கு சிலர் தனிநபர்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்தா கூட இன்னும் வளர்ச்சி அடையலையோ ஒரு சந்தேகம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 118வது இடத்துல இந்தியா இருக்கிறது என்பது மகிழ்ச்சி தினத்தை நாம் எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுவது என்கின்ற ஒரு கேள்விக்குறியாகத்தான். கேள்விக்குறி இல்லைங்க, நீங்க சொல்றது சரிதான். 118வது இடத்தில் இருக்கிறது இந்தியா என்பது சரிதான். இந்த ரிப்போர்ட் படி நான் என்ன சொல்லுன்னா, இந்தியாவில் அப்படி ஒரு கணக்கு எடுத்தா தமிழ்நாடு முதலிடம் இருக்கும். நார்த் இந்தியாவில் ரோட்ல போட்டு அடிக்கிறான், கறி எடுத்து போட்டு அடிக்கிறான், இதுதான் சாப்பிடணுங்கிறான். அதெல்லாம் இல்லையே, மகிழ்ச்சியாக இங்க பஸ்ல ஜாலியா போயிட்டு இருக்கப்ப அது பெண்கள் வந்து டிக்கெட் இல்லாம போயிட்டு இருக்காங்க. அருமை. நல்ல இன்னைக்கு நீங்க சொல்றது மாதிரி உலக மகிழ்ச்சி தினத்தை இந்தியா மகிழ்ச்சி தினமாக தமிழ்நாடு வந்து முதலிடமாக இருக்கும் சொல்லிருக்கீங்க. நல்லது, மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல ஒரு நல்ல கருத்துக்களை வந்து பதிவு செய்தமைக்கு உங்களுக்கும், இதை கேட்டு உணர்ந்து ஒரு சமூக அக்கறையோடு தேர்தலை சந்திக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறோம். லீ நியூஸ் நேயர்களுக்காக நன்றி, வணக்கம். லீ நியூஸ் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.